ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகிரன் ஃப்ரம் அனிமி சோல் பொண்ணு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது இஸ் இட் ராங் டு ட்ரை டு பிக் அப் அ கேர்ள் இன் டஞ்சன் சீசன் 1 எபிசோட் 5. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட பார்த்துருவாங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல என்ன நடக்குன்றது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹேஸ்டியா வந்து பயங்கரமா சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட பையனால தான். அவன் வந்து ஒரு பொண்ணு விட்டு எல்லா பொண்ணு கூடயும் சுத்திட்டு இருக்கான். எல்லா ஏஜ் கேட்டகரி பொண்ணோட சுத்திட்டு இருக்கான். அதனால அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, உன்னை நான் இவ்வளவு லவ் பண்றேன்டா, என் கூட நீ பேசு, என் கூட நீ இரு, அதை விட்டுட்டு எல்லா பொண்ணு கூட சுத்திட்டு இருக்க, ஏன்டா இப்படி பண்றேன்னு சொல்லி ஃபுல்லா சரக்கு அடிச்சுட்டு அந்த போதிலே போய் வீட்டுல போய் படுத்து கிடக்குறாங்க. இதெல்லாம் நம்ம பையன் பார்த்துட்டு, என்னம்மா இப்படி போதிலே இருக்கீங்களே, சரி சொல்லி அவங்க தலையில ஒரு துணியை வச்சுட்டு இந்த மாதிரி கேட்கறான். உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசலாமா அப்படின்னு சொல்றப்போ, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைங்க, எனக்கு இந்த வாட்டி டென்ஷன்லாம் நல்லா கிளியர் பண்ணியிருக்கேன், நிறைய காசு வந்திருக்கு, ஸோ உங்களை வெளியில கூட்டு போலான்னு இருக்கேன், உங்களுக்கு என்னைக்கு வீக் ஆஃப்னு சொல்லுங்க அப்படின்னு. வெளியில கூட்டு போலாம்னா இன்னைக்கு போலாம் அப்படின்றத சொல்றாங்க. சரி, ஓகே ஓகே, நீ கரெக்டா 6 o'clock வர, நம்ம 2 பேரும் டேட்டுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. எங்க போறாங்க அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா, கடவுளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பாத் பண்ணலாம். சோ அந்த மாதிரி ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய் பாத் பண்ணிருக்காங்க. ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஆயிட்டு இருக்காங்க, நம்ம பையனுக்காக கொஞ்சம் நல்லா இருக்கணும், இந்த ஸ்வெட் ஸ்மெல் எல்லாம் வரக்கூடாதுன்றதுக்காக போய் குளிக்கிறாங்க. டெய்லி குளிக்க மாட்டாங்க போல இருக்குது, என்னைக்கு ஒரு நாள் குளிப்பாங்க போல, அதுக்குதான் பயங்கர ப்ரிப்பரேஷன். ஆனா அங்க போனோன்னு அவங்க சுத்தி இருக்க கடவுள் எல்லாம் பாத்துட்டு என்ன கேக்குறாங்கன்னா, ஏஸ்டியா நீங்க எப்பவுமே வரவே மாட்டீங்களே, இன்னைக்கே புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறப்போ, அதுவா இன்னைக்கு ஒரு டேட் மாட்டிருக்கு அதான் அப்படி சொல்லவும், டேட்டா அதாவது ஏஸ்டியாவா, எல்லாரும் கேளுங்க என்ன சொல்றாங்கன்ட்டு. இவங்களுக்கு வந்து ஹெவன்லயே ஆள் கிடைக்கல, யாருமே அவங்க ப்ரொபோஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் இவங்க வேணாம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க, இங்க யாருங்க யாருங்க யாருங்கன்னு கேக்குறாங்க. அவங்க உடனே என்ன சொல்றாங்க, அவனை பத்தி எல்லா டீட்டெயிலும் அவங்க சொல்றாங்க, அந்த பையன் இப்படி அவன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்து கிளம்புறாங்க. கிளம்புன ஈவினிங் ஆகுது, நம்ம பையன் வந்து அந்த லொகேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சுத்தி பாத்தீங்கன்னா எல்லா பையனும் கப்பல் வந்து ஒரு மாதிரி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அந்த பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கேஸ்டியா வராங்க, வந்துட்டு என்னடா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவங்க டிஸ்கஷன் ஆயிட்டே இருக்கும்போது என்ன வந்தா, சடனா பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஓடி வந்துடுறாங்க. யாரா இவங்கன்னு பார்த்தா, இவங்க ஒரு ஸ்விமிங் பூல் போயிட்டு ஸ்விம் பண்ணியிருந்தாங்கல்ல, சோ அங்க இருக்கக்கூடிய மொத்த காடஸும் வந்துடுறாங்க. ஏன்னா ஏஸ்டியா ஒரு பையனை லவ் பண்றாங்கன்னா அந்த பையன் எப்படி இருப்பான் அவனை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக ஃபுல்லா வந்துருவாங்க. அவனை விடுற மாதிரியே இல்ல, இவனுங்க புடிச்சு ஒரு வழி பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஹேஸ்டி என்ன பண்றாங்க, இவங்க எப்படியோ கூட்டு போயிடா சொல்லி அங்க இழுத்துட்டு கூட்டு போறாங்க. இவங்க எங்கெல்லாம் போய் சர்ச் பண்றாங்களோ அங்கெல்லாம் இல்லாம தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. இப்படியே நைட் ஆயிடுது. ஒரு பெல் டவர் மாதிரி இருக்கு, அங்க போய் விழுந்துக்கிறாங்க. என்னடா இன்னைக்கு ஃபுல்லா வேஸ்டா போச்சு. இல்லங்க, வேஸ்டா போனாலும் இந்த லொகேஷனை பாருங்களேன், செம்மையா இருக்குல்ல, லைட்டும் அதுவும் இதுவுமா சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நாள் நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் ஆகுது. அங்க கட் பண்ணோன்னே நம்ம பையன் லிலியா வந்து பாத்தீங்கன்னா டஞ்சனை போய் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டஞ்சன் கிளியர் பண்றப்போ நம்ம லிலியா பொண்ணு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுது. ஒரு பெரிய மான்ஸ்டர் வந்து அவ்வளவு அட்டாக் பண்ணா ஒரு சின்ன சப்போர்ட் ஆயிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிடுறாங்க. அப்போ வந்து நம்ம பையன் எப்படின்னா, நம்மள மாதிரி உணவு எப்ப இருந்தாலும் பரிமாறிப்பான், அவங்களோட இன்னொருத்தவங்களுக்கு அதை ஷேர் பண்ணிப்பான். சோ அந்த ஷேர் பண்ற கான்செப்ட் பண்ணோன்னு அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு லிலியாக்கு. அவங்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப லிலியா ஒரு விஷயத்த கேட்கறேன், என்னன்னா மாஸ்டர், நான் வந்து நாளைக்கு ஒரு டே ஆஃப் எடுக்கலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், டே ஆஃபா ஏன் எதனால அப்படின்ட்டு, இல்ல என்னோட ஃபெமிலியா சைட்ல இருந்து கூப்பிட்டுருக்காங்க, நான் போனவங்க, சோ அதனால நான் டே ஆஃப் எடுக்கிறேன், இன்கேஸ் அது உங்களுக்கு தப்பா தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பனிஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றப்போ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாரத்துல ஒரு நாள் டே ஆஃப்ன்றது கம்பல்சரி தான், நீ ஒண்ணும் இல்ல, நீ முன்னாடி நாளே என்கிட்ட சொல்லிடு என்னைக்கு டே ஆஃப் எடுக்கிறேன்ட்டு, நான் அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அங்க டிஸ்கஷன் ஆகுது. அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் நான் வந்து லிலியா பொண்ணுகிட்ட இருந்து ஒருத்தன் காசை வாங்கிட்டு அந்த பொண்ணு அடி அடிக்கிறான். என்ன சொல்றான்னா, நீ சோமா கடவுளோட சேர்ந்து இருக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும், இதே மாதிரி நிறைய காசு எடுத்துருவா போ அப்படின்னு சொல்லி அவளை அடிக்கிறான். இவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த மாதிரி அட்வென்ச்சரஸ் எல்லாமே வந்து பார்த்தா ரொம்ப ஒஸ்ட், சரியே கிடையாது, ரொம்ப மட்டமானவனுங்க. அந்த கத்தி மட்டும் என் கையில வந்துருச்சு, நம்ம பையனோட கத்தி, அதை வித்து அதுல வர காசை வச்சு மொத்தமா செட்டில் பண்ணிட்டு இவங்க கிட்ட நான் தப்பிச்சு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி அவ பிளான் பண்றான். ஆனா நம்ம பையனோட குட் சைடும் இருக்குல்ல, அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால ஒரு ஹோல்ட்லயே இருக்கிற மாதிரி அந்த ஒரு இன்சிடென்ட் காட்டுறாங்க. அங்க கட் பண்ணணும் என்னன்னா, நம்ம பையன் வந்து டே ஆஃப்ல, ஸோ அதனால ஸ்ரேயா கிட்ட லஞ்ச் வாங்கல, வேணாங்க இன்னைக்கு லஞ்ச் வேணாம், இன்னைக்கு டே ஆஃப் எனக்கு அப்படின்றத சொல்றான். ஓ ஓகே, நீங்க டே ஆஃப்ல என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஓ நிறைய புக்ஸ் படிப்பீங்களா, இது என்னங்க இங்க ஒரு புதுசா புக் இருக்கு அப்படின்னா, இந்த புக்கா ஒரு கஸ்டமர் வந்து விட்டு போயிட்டாரு, ஏன்னா ஒண்ணு பண்ண, நீ இந்த புக் எடுத்துட்டு போய் படி அப்படின்றது கொடுக்குறாங்க. எடுத்துட்டு போயிட்டு நல்ல சேர் எல்லாம் போட்டு உட்காந்து படிக்கிறதுக்கு ரெடி ஆகிறான். என்ன புக்னு பாத்தீங்கன்னா, அது கைண்ட் ஆஃப் ஒரு மேஜிக் புக் மாதிரி, லைக் அது வந்து ஒரு மேஜிக் என்சான்மெண்ட் புக் மாதிரி. சோ அந்த புக்கை எடுத்துட்டு ஃபுல்லா படிக்கிறான். அது புக்கை படிக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவனோட பாஸ்ட் மெமரிஸும் சரி, பிரசன்ட் மெமரிஸும் சரி, எல்லாமே இன்டர்லிங்க் ஆகுது. அப்படியே அதை படிச்சுக்கிட்டே தூங்கிட்டான். நம்மளோட காடஸ் ஏஸ்டியா வந்து எழுப்புறாங்க, டே என்னடா அப்படியே தூங்குற, என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணு இல்லைங்க, புக் படிச்சுட்டே இருந்து அப்படியே தூங்கிட்டேன். சரி, அவன் ஸ்டேட்டஸ் செக் பண்றாங்க. ஸ்டேட்டஸ் செக் பண்ணா, டே உனக்கு புதுசா ஒரு ஸ்கில் வந்துச்சுடா அப்படின்றான். புதுசா ஸ்கில்லா, என்னங்க சொல்றீங்க? ஆமா உனக்கு புதுசா ஸ்கில் வந்துச்சு, அது பேர் ஃபயர் போல்ட் அப்படின்றான். ஐயோ சூப்பருங்க, கெத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கான். அப்ப அவனை கூட்டு வச்சு ஒரு விஷயத்த சொல்றாங்க. சி ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மேஜிக் ஒன்னு வந்துச்சுன்னா அதோட என்சான்மெண்ட்டும் உன்னோட சேர்ந்தே வரும். ஆனா இதுல பார்த்தா உனக்கு என்சான்மெண்ட் எதுவுமே இல்ல, நீ என்சான்மெண்ட்டே இல்லாம ஈஸியா நீ வந்து மேஜிக்கை ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற சொல்றாங்க. ஓ அப்படியா, சூப்பருங்க, பயங்கரங்க, நாளைக்கு நீ போய் டெஸ்ட் பண்ணு அப்படின்ற சொன்னோன்னே இவங்க போய் படுத்துங்கிறாங்க. நம்ம பையன் சும்மா இருப்பானா, நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, இன்னைக்கே போய் செக் பண்றேன்னு சொல்லி இன்னைக்கே டென்ஷன் கிளம்புறான். நைட்டு போய் டென்ஷனுக்குள்ள போயிட்டு இருக்கிற மான்ஸ்டர் எல்லாத்தையுமே என்ன சொல்றான், ஃபயர் போல்ட் சொல்லி அடிச்சு நவுத்தினுங்கிறான்.
ஆக்சுவலா மேஜிக்கும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு எம்பின்னு சொல்லிட்டு ஒரு பவர் இருக்கணும். அந்த பவர் பாத்தீங்கன்னா ரொம்ப மேஜிக் யூஸ் பண்ணா டயர்ட் ஆயிடுவாங்க. டயர்ட் ஆகி கீழே விழுந்துருவாங்கல்ல. நம்ம பையன் ஃபுல்லா மேஜிக் யூஸ் பண்ணிருக்கான், மயக்க போட்டு கீழே விழுந்துட்டான் அங்கேயே. ஆக்சிடென்டலா யார் பாக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஐஸ் வேலண்டைன் நம்ம பொண்ணு, அப்புறம் அவ கூட இன்னொரு ஒரு ஆளும். இவங்க 2 பேரும் வந்து செக் பண்றாங்க அந்த பையனுக்கு என்ன ஆச்சுன்ட்டு. பாக்குறப்ப என்னன்னா அவன் ரொம்ப மேஜிக் யூஸ் பண்ணி ட்ரைன் ஆயிடுச்சு, அதனாலதான் இது அப்படின்ற சொல்றாங்க. இந்த பையன் எனக்கு தெரியுமே, ஓகே நான் இவனை பாத்துக்கிறேன் நீ கிளம்புன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுட்டு இவனை மடியில படுக்க வச்சிட்டு இருக்கு இந்த பொண்ணு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஐஸ் வேலண்டைன் இந்த பையனை கொஞ்சம் பிடிச்சிருக்கு. அவன் தலையை தடை விட்டுக்கிட்டே இருக்கு. நம்ம பையன் என்னடா இது ஃபீலிங்கே நல்லா இருக்கு அம்மா அப்படின்னு சொல்லி பாக்குறான். நான் உங்க அம்மா இல்ல, நான் வேலண்டைன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ நீங்களா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து பயந்து அலறி அடிச்சு ஓடுறான். அதாவது என்னன்னா நம்ம இவ்வளவு நாள் லவ் பண்ற ஒரு பொண்ணு திடீர்னு நம்ம மடியில படுக்க வச்சுட்டு அப்படி ஒரு மாதிரி ஃபேஸ் காட்டினா என்ன பண்ண முடியும், நமக்கு கண்ட்ரோலே இல்ல, ஓடிதான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைப்ல அடிச்சு பிடிச்சி ஓடிட்டான். இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, டே ஏன்டா இப்படி ஓடுற, நின்னு பேசினாதான் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க செம ஃபீலிங்ல இருக்காங்க. நம்ம பையன் அடிச்சு பிடிச்சி ஓடி வீட்டுக்கு போயிட்டு அழுதுட்டு இருக்கிறான். ஐயோ பேசவே இல்லையா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தூங்கிட்டு இருந்த நம்ம ஏசியா ஏஞ்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, டே என்னடா உன் பிரச்சனை, இந்த புக்கு தாண்டா உன் பிரச்சனை, என்னடா இருக்கு அந்த புக்ல அப்படி சொல்லி புக் எடுத்து பார்த்தா புக் எல்லாமே எம்டியா இருக்கு. புக் எம்டியா இருக்கா, ஏங்க நான் ஃபுல்லா படிச்சேங்க. டேய் இது வந்து மேஜிக் புக், இந்த புக்ல நீ எது படிச்சாலும் அது மேஜிக் வந்து அப்படியே டேரக்டா உனக்குள்ள போயிட்டு இது எம்டி ஆயிடும், வேஸ்ட் புக் ஆயிடும். ஐயோ இது வேற ஒரு ஆளுதுங்க புக்கு, நான் தெரியாதனமா டவர்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன், அந்த ரெஸ்டாரண்ட் ஆளுங்க தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கொண்டுருவானுங்க அப்படின்ட்டு. இந்த பேர் நான் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். அந்த ரெஸ்டாரண்ட் என்ன சொல்றேன்னா, நீங்க புக்கை படிக்கல அவ்வளவுதான் சிம்பிள், இதை போய் அவங்க கிட்ட சொல்லி, அப்படி இல்லையா நானே போறேன்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. ஐயோ தெய்வமே நீ இரு தெய்வமே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக் எடுத்துட்டு போய் அவங்க கிட்ட கொடுக்குறான். இல்லங்க நான் அந்த புக்கை படிச்சேங்க, அந்த புக்ல இருக்க மேஜிக் லெட்டர்ஸ் எல்லாமே மறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கான். நம்ம ஸ்ரேயா பொண்ணு சப்போர்ட் பண்ணல, அவ எதுவுமே பண்ணல. அவன் என்ன சொல்றா, நீ இதெல்லாம் ப்ராப்பரா பாத்துருக்கணும்டா, இப்படி எல்லாம் நீ பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதா பேசுறோம். ஏமா நீ தானமா கொடுத்த, ஏமா இப்படி பேசுற அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். இந்த ஓனர் நம்ம என்ன பண்றாங்க, அந்த புக் எடுத்து அப்படியே குப்பத்துல போட்டுறாங்க. போட்ட உடனே நம்ம பையன் கேட்கறான், என்னங்க புக்கு குப்பத்துல போட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இது பேர் ஹோட்டலுக்கு வரவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வரவங்க நான் என்ன பண்ணோம், ப்ராப்பரா அவங்க திங்ஸ் அவங்க தானே பாத்துக்கணும், எடுத்து நீங்க விட்டு போயிட்டாங்கன்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, அதனால அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றான். சொன்ன சரிங்க ஓகேங்க நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பயந்து ஓடிடுறான் நம்ம பையன். நம்மளோட ஹேனா பொண்ணு இருக்காள், அவ வந்து ஒரு சின்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கா, என்னன்னா சோமா கடவுளை பத்தி. ஏன்னா அந்த ஃபாலோவர்ஸ் ஏன் இப்படி இருக்காங்க, அவங்க கிட்ட நிறைய காசு வந்துகிட்டே இருக்கு, அவங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு டிகிங் ஒன்று பண்ணிட்டு இருக்கா. அப்ப என்ன ஆகுதுன்னா ஆக்சிடென்டலா நம்மளோட லோக்கியை பாக்குறாங்க, அவங்களோட ஃபாலோவரும் இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னா அவங்க வந்து என்னன்னா சரக்கு வேணும் சரக்கு வேணும்னு சொல்லிட்டு சரக்கு பைத்தியமா இருக்காது, பொண்ணுங்க சரக்கு இது ரெண்டு தான் வேணும் லோக்கிய கடவுளுக்கு. ஸோ அதனால அதை பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹேனா பொண்ணு என்ன பண்றான்னா சரக்கு ஒன்று கிஃப்டா கொடுக்குறா. கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் பண்றா, என்னன்னா சோமா கடவுளை பத்தி எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி லோக்கி கடவுள் என்ன சொல்றாங்கன்னா, சோமா கடவுள்னா யாரும் கிடையாதுமா, சரக்கு தான் அவங்களோட கடவுள், அவங்க காசை செலவு பண்ணி சரக்கு வாங்கி சரக்கு குடிப்பானுங்க, அதான் அவங்க கடவுள் அப்படின்னு சொன்னோம். இந்த பொண்ணு செம்ம ஷாக்கு. அங்க இன்சிடென்ட் கட் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா, நம்மளோட லிலியா பொண்ணு வந்து சரி ஓகே நம்மளோட மாஸ்டரோட இன்னைக்கு போலாம் ஹண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ அந்த லொகேஷன் வந்து நிக்கிறா. அப்ப என்ன ஆகுதுன்னா அவளை ஒரு ஆள் வந்து இழுத்து பிடிச்சி கூட்டு போயிறான். யாருன்னா இந்த சோமா ஆள் இருக்கான்ல, அவங்கள ஒரு ஹெட் ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து இந்த பொண்ணை கூட்டு வச்சு ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுது, முன்னாடி இவளை அடிமை மாதிரி ஒருத்தன் வச்சு நடத்திட்டு வந்தான்ல, அந்த பையன் என்ன பண்றான், டைரக்டா வந்து நம்ம பையனை பிடிச்சி ஒரு ஓரமா கொண்டு போயிட்டு, டேய் உனக்கு ஏன்டா இந்த வேலை, இந்த பொண்ணை என்கிட்ட விட்டுரு, உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ நான் தரேன், ஆனா அந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணாத இனிமேல்ன்றான். யோ உனக்கு ஏன் அதெல்லாம், நீ தேவையில்லாம பேசாத இங்கிருந்து கிளம்பு அப்படின்றான். ஏய் ஒரே ஒரு விஷயம் தான், அவகிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு சரியா, அந்த ஐட்டம்ஸ்ல பாதி நீ எடுத்துக்கோ, பாதி எனக்கு கொடுத்துரு, அவனை போய் டீல் பண்ணிக்கலாம், இப்பயோ தூக்கிடலாம் அப்படின்றான். டேய் போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட சண்டை போட்டு அவனை அமுச்சு விட்டுறான். அவனை அமுச்சு விட்ட நேரம் இந்த பொண்ணு அங்கிருந்து வரா. வந்து இவனை பார்த்தோன்னே என்னாச்சுங்க அவங்க கூட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்ல அவன் வந்து லூசு பையன் ஏதோ சும்மா பேசிட்டு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும் இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஹெசிடேஷன் ஆகுது. என்னன்னா இதுக்கு மேல இவர் நல்லவரா இருக்க மாட்டாரு, அவன் வந்து எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் என்னை பத்தி, இதுக்கப்புறம் நான் இவர் விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டோட இருக்கா. இதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட் இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அது நாளைக்கு பார்க்கலாம். அண்ட் தென் பை ஃப்ரம் யூ ஹரிஹரன் ஃப்ரம் மணிமீஸ்வர் சேனல். தேங்க்யூ.